கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் அருமையான நண்பர்களே, குற்றம் சுமத்துவதையே ஒரு பிரதான இலக்காக நாம் கொண்டு விட்டால் கண்ணகி வாழ்விலும் குற்றம் சுமத்தலாம் என்பது ஒரு சொல்லாடை. If you are determined to accuse, you can even accuse in the life of Kannagi. That's the meaning of it. இன்றைக்கு நாம் அதுபோன்ற ஒரு கும்பலைத்தான் தந்தை திரவியம் மிக தெளிவாக வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியிலே கேட்டோம், பார்த்தோம். குற்றம் சொல்ல வேண்டும், குற்றம் கடிதல் நல்லது, ஆனால் குற்றமே கடிய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரதான நோக்கம். என்ன அப்படி குற்றம் செய்தார்கள்? அந்த பெண் கையும் மெய்யுமாக பிடிபட்டார்கள் என்று ஒரு விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை இயேசுவிடம் அழைத்து வருகிறார்கள். ஒன்று, அவர்களுடைய மோயிசன் சட்டப்படி அவர்கள் கடைப்பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது கையும் மெய்யுமாக அப்படி பிடித்து வர வேண்டும் என்பது அந்த சட்டம். கையும் மெய்யுமாக பிடித்து வர வேண்டும். ஆனால் எத்தனையோ மற்ற அதோடு தொடர்புடைய முக்கியமான சட்டங்களை அவர்கள் விட்டுவிட்டார்கள். லேவியராகமும் இணைச்சட்ட நூல் இரண்டிலுமே அந்த சட்டங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 2 சாட்சிகள் வேண்டும். அந்த 2 பேரும் அந்த கையும் மெய்யும் என்று சொல்லுகிறீர்களே, அதை பார்த்திருக்க வேண்டும் என்று அதிலே சொல்லி இருக்கிறது. ஆனால் அதை விட்டு விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது ஒரு பிரதான நோக்கம் அல்ல. அந்த பெண்ணை குறை சொல்ல வேண்டும் என்பது அது ஒரு செட்டப், அது நோக்கம் அல்ல. இயேசுவை சிக்க வைக்க வேண்டும் என்ற நரித்தனத்தில் அவர்கள் பாண்டித்தியம் பெற்றவர்கள், குள்ளநரித்தனத்தில் பாண்டித்தியம் பெற்றவர்கள், புலமை பெற்றவர்கள். எனவே தான் அந்த 2 சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை அவர்கள் உதாசீனப்படுத்திவிட்டு மக்களிடம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நுனிப்புல் மேய்கிறார்கள். கையும் மெய்யுமாக பிடிபட்டாள் என்று சொல்லுகிறார்கள். கையும் மெய்யுமாக என்றால் விட்னஸ் எங்கே? அந்த 2 விட்னஸ் சொல்லுகிறேனே, அவர்கள்தான் முதல் கல்லை அந்த பெண் மேல் எறிய வேண்டும், இவர்கள் அல்ல. வந்து நிறுத்தி இருக்கிற கூட்டம் அல்ல. சட்டம் பழைய ஆகமங்களிலே, லேவியர் ஆகமத்திலே, இணைச்சட்ட நூலிலே சென்று நீங்கள் படித்தால் இது அப்படியே இருக்கிறது. அவர்கள்தான் அதில் எரிய வேண்டும் கல். ஆனால் அவர்கள் எந்த கல்லை வைத்து எறிய? சொல் என்ற கல்லை வைத்து எறிகிறார்கள். உண்மையிலேயே அந்த பெண் கல்லால் எறிந்து கொல்லப்படுவதை விட இவர்களுடைய சொற்களால் இறந்து விட்டால், இயேசுவுக்கு முன்னால் இறந்து விட்டால். இந்த பகுதியை இந்த இயேசுவும் அடல்ட்ரஸ் உமன் என்று சொல்லுகிற இந்த பகுதியை, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், தமிழிலே நல்ல பெயர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த பெண்ணும் இயேசுவும் நிற்பதை ஐரோப்பா நாட்டில் உள்ள எத்தனையோ அருங்காட்சியகத்திலே ஒரு தத்ரூபமாக காட்சியாக வைத்திருப்பார்கள். ஒரு சில அருங்காட்சியகத்தில் தான் இந்த காட்சிகள் பொறிக்கப்படாமல் இருந்திருக்கும். சுத வேலையாக இருக்கலாம் அல்லது ஓவியமாக இருக்கலாம். ஏனென்றால் இது மிகவும் முக்கியமானது. ஜெரோம் என்ற இறையியல் வல்லுனர் இந்த விவிலியத்தை லத்தீன் மொழியில் எழுதினார் அல்லவா? வல்கேட் என்று அதற்கு பெயர். அதற்கு முன்னால் இருந்த சில லத்தீன் காப்பிகளில், லத்தீன் பிரதிகளில் இந்த பகுதி விடப்பட்டிருக்கிறது. ஒரு சில பகுதிகளில் விடப்பட்டிருக்கிறது, ஆனால் மற்ற நிறைய பகுதிகளில் இருக்கிறது. அதனால்தான் ஜெரோமே அதை எடுத்து போட்டு இருக்கிறார். அதற்கு புனித அகஸ்தீனார் என்ன வியாக்கியானம் சொல்லுகிறார் தெரியுமா? இந்த பகுதியை ஏன் ஒரு சிலர் விட்டார்கள் தெரியுமா? இதை பார்ப்பவர்களுக்கு இவ்வளவு பெரிய பாவத்தை இயேசு கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாரே என்று என்ன தோன்றும் என்று அந்த காப்பியில் எழுதவில்லை. Probably Jesus will be portrayed as too lenient towards moral purity, no? எனவே தான் விட்டுவிட்டார்கள் என்று புனித அகஸ்தீனார் சொல்கிறார். ஆனால் அதே அகஸ்தீனார் என்ன சொல்லுகிறார்? சட்டம் மோயிசன் வழியாக வந்தது,
அருளும் இரக்கமும் ஆண்டவரால் வந்தது என்பதை இந்த பகுதி நிரூபிக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே இது நடந்ததுதான், இயேசுவினுடைய காலத்திலே இது நடந்ததுதான். மேயர் என்ற ஒரு அறிஞர் இப்படி சொல்லுகிறார், இட் இஸ் டெரிபிள் திங் ஃபார் a sinner to fall into the hands of his fellow sinners. ரொம்ப பயங்கரமானது எது? ஒரு பாவி இன்னொரு பாவியின் கூடாரத்தில் விழுவது, இன்னொரு பாவிகளின் கும்பலில் விழுவது மிகவும் மோசமான செயல். இவர்களே பாவிகள், அப்போ இன்னொரு பாவி அவர்கள் எப்படி நடத்துவார்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இந்த பகுதியில் இருந்துதான் ஆங்கிலத்திலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு வாக்கியம், லெட் ஹிம் who is without sin cast the first stone. இது அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, சாதாரண பொதுநிலையினர்களுக்கும் சொல்லக்கூடிய வாக்கியம். இது ஒரு சிலேடை, இடியம், சொல்லாடல். கிராமத்தில் சிறு சிறு கூட்டங்களிலும் கூட இது சொல்லப்படுகிறது. யார் குற்றம் இல்லையோ நீங்கள் முதலிலே போய் அவனை அடியுங்கள் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் அதை ஒரு ஸ்லோகமாக அமைந்து விட்டது. லெட் ஹிம் who is without sin cast the first stone என்று சொல்ல. அப்படி என்றால் யார் செய்ய முடியும்? நாம் எல்லாம் எவ்வளவு பாவம் நிறைந்தவர்களாக இருக்கின்றோம். கடவுள் நம்மை மன்னிக்கவில்லையா? கடவுள் அருளும் இரக்கமும் நமக்கு தரவில்லையா? நம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்வதில்லையா? நம்முடைய பெற்றோர்கள் பாவம் செய்வதில்லையா? இதற்கெல்லாம் யார் ஜட்ஜ், யார் நீதிபதி? கடவுள். அந்த கடவுள் தண்டித்தாரா? மன்னித்தார். போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்று மன்னித்தார். ஆனால் தண்டித்தாரா? தண்டனை இல்லை. தண்டனை கொடுத்தால் உலகத்திலே an eye for an eye will make the entire world blind என்று சொல்வது போல, unforgiveness will make the entire humanity as sinners in need of perpetual mercy from God. அதைத்தான் இந்த பகுதிகள் எல்லாம் நமக்கு சுட்டு காட்டுகிறது. தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், எருதுவின் புண்ணுக்கு சாம்பலே மருந்து. எருதுவின் புண்ணுக்கு சாம்பலே மருந்து. பாவிகளின், நம்மை போன்ற பெரும் பாவிகளின் பாவங்களுக்கு இயேசுவே மருந்து என்று நாம் அதை கொள்ள வேண்டும். இறுதியிலே யாரும் நிற்கிறார்கள். அவர் குனிந்து கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார். சிலர் கேட்கிறார்கள், என்ன எழுதியிருப்பார் என்று. 10 கட்டளைகளை எழுதியிருப்பார். அல்லது அங்கே வந்து நின்றவர்களுடைய பெயரை சொல்லி, ஆண்டனி நீ இந்த பாவம் செய்தாய், அருள் நீ இந்த பாவம் செய்தாய், சுவக்கீன் நீ இந்த பாவம் செய்தாய், பிரபாகர் நீ இந்த பாவம் செய்தாய் என்று எழுதி கொண்டிருப்பார் என்று சொல்லுவார்கள். அல்லது பெண்களில் ஆரோக்கிய மேரி, சுஜிதா, ஸ்வஷாயினி என்று சொல்லி அவர்களுடைய பாவங்களை எழுதியிருப்பார்கள். அங்கு பெண்கள் நின்றதாக இல்லை, இதை ஒரு பெண் தான் இருக்கின்றார். பெண்கள் சிலுவையிலே 2% ஆண்களை விட அதிகம் சிலுவையின் அடியிலே. ஆனால் இங்கு இந்த பலி சுமத்தப்படும் போது ஒரு பெண்ணு தான் இருந்து, அவ்வளவு ஈவு இரக்கமற்ற ஒரு சமுதாயம் நம்முடைய சமுதாயம். குற்றம் சொல்லுவதற்கு என்றால் கூடிவிடுவார்கள், கூட்டமாக கூடிவிடுவார்கள். ஒரு பெண் இல்லை என்றால் ஒரு குடும்பம் நடத்த முடியுமா? ஒரு பெண் என்பவள் சாதாரண தனி பெண் அல்ல, அவள் ஒரு இயக்கம். அவள் இயங்குகிற வரைக்கும் தான் அந்த குடும்பம் இயங்கும் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள், உங்கள் வீடுகளில் அறிவீர்கள். அதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவார்ல, காசை அம்மாட்ட கொடுத்துட்டு அவ 10-100 பெருக்கி விடுவாள் என்று சொல்லுகிறார்களே, இதெல்லாம் எதற்காக? அனுபவம் இல்லாமல் அல்ல. அந்த பெண்ணை தனியாக இயேசுவிடம் விடுகிறார்கள். அதே நிலைமை நமக்கும் வரும். அது பெண், நாம் ஆணாக இருந்தாலும் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தாலும் இயேசுவோடு தனித்து விடப்படுவோம். புனித அசிசியார் சொல்லுகிறார், நண்பர்களே, அல்டிமேட்லி திஸ் மேட்டர்ஸ், வாட் யூ ஆர் பிஃபோர் கிரைஸ்ட் மேட்டர்ஸ். இறுதியில் நீ கடவுளுக்கு முன்னால் நிற்கிற போது
நீ யார் என்பதுதான் பிரதான கேள்வியை தவிர வேறு ஒன்றுமில்லை. நீ வாங்கி போட்ட எஸ்டேட் உனக்கு உதவி செய்யாது, நீ போட்ட ஸ்டாக் மார்க்கெட் உனக்கு உதவி செய்யாது, நீ சம்பாதித்து வைத்த அரசியல் தலைவர்கள் நண்பர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். அல்டிமேட்லி வாட் மேட்டர்ஸ் இஸ் வாட் யூ ஆர் பிஃபோர் காட் அண்ட் பிஃபோர் கிரைஸ்ட் என்பதுதான் முக்கியம். அந்த பெண்ணும் இயேசுவும் தனித்து விடப்பட்டார்கள். அப்பொழுதுதான் நிமிர்ந்து பார்க்கிறார். He encountered her. He encountered the accusers also. தன்னிடமிருந்து அருளையும் அன்பையும் வெளிப்படுத்தி அந்த பெண்ணை பாதுகாக்கிறார். ராயப்பருடைய கண்ணீர், ராயப்பர் இயேசுவை மறுதலித்தார் அல்லவா, யூதாஸ் காட்டி கொடுத்தார். ரெண்டிற்கும் வித்தியாசம். He betrayed but he denied. There are lot of difference between these two. ராயப்பர் அதை நினைத்து நினைத்து அழுதாராம் பாருங்கள். ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, அழுது அழுது இந்த கண்ணிலிருந்து இந்த கன்னங்கள் ஆறு போல பள்ளமாக ஓடிவிட்டது என்று சொல்வார்கள். ராயப்பர் அந்த அளவிற்கு ஆண்டவரை தான் மறுதலித்தேன் என்பதை நினைத்து அழுதிருக்கிறார். ராயப்பர் என்பது மக்களுடைய வழக்கத்தில் நம்பப்படுகிற ஒரு சொல். அது உண்மையா என்பது நமக்கு முக்கியம் அல்ல. ஆனால் அந்த ராயப்பருடைய கண்ணீரை பற்றி புனித அம்ப்ரோசியார், செயின்ட் ஆம்ப்ரோஸ் மிலான் நகரத்து ஆயர் இவ்வாறு கூறுகிறார். மிக அருமையான ஒரு வாக்கியம், நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். இயேசுவே, நாங்கள் வீழ்கையில் திரும்பி பாரும். when we fall, turn. ராயப்பர் மறுதளித்த போது இயேசு அப்படி போய்கிட்டு இருந்தவர் என்ன செய்கிறாரு? திரும்பி இப்படி பார்க்கிறார். நாங்கள் வீழ்கையில் திரும்பி பாரும், அவ்வாறு கண்ட எங்களை திருத்திவிடும். கரெக்ட் ourselves, திருத்திவிடும். நீர் திரும்பி பார்த்தால் எம் பாவ கரைகள் மறைகின்றன. When you turn towards us, our sins are washed away. நீ அப்படி திரும்பி பார்க்கிற போது எங்கள் பாவ கரைகள் மறைந்து விடுகின்றன. எம் குற்றமோ எம் அழுகையால் மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்லுகிறார். Guilt remains, but they are forgiven. Restorative justice என்று ஒன்று சொல்லுகிறார்கள் இந்த காலத்திலே. சில சமயம் நம்முடைய நெருங்கி பழகிய தோழர்கள் நமக்கு செய்கிற துரோகங்களை எண்ணி எண்ணி நெஞ்சம் விம்முகிறது. அவைகளை நாம் மறக்க முடியலை, ஆனால் மன்னித்து விடலாம். ஈவன் இஃப் யூ cannot forget. ஏன்னால் நமக்கு அம்னேசியா எல்லாருக்கும் இல்லையே. எல்லாருக்கும் அம்னேசியா, மறந்து விடுகிற வியாதி இருந்தால் மறந்து விடலாம். எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கிறது. அதுவும் துரோகங்கள் நமக்கு செய்கிற போது பசுமையாக ஞாபகம் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்யலாம்? we can forgive. அந்த பாடலை திருப்பி வாசிக்கிறேன், உங்கள் வாயிலேருந்தே அதை சொல்லுங்கள். இயேசுவே, நாங்கள் வீழ்கையில் திரும்பி பாரும், அவ்வாறு கண்ட எங்களை திருத்திவிடும். நீர் திரும்பி பார்த்தால் எம் பாவ கரைகள் மறைகின்றன, எம் குற்றமோ எம் அழுகையால் மன்னிக்கப்படுகின்றன. இது அப்படியே அந்த பெண்ணிற்கு பொருந்துகிறது. அந்த பெண் ஆப்ஸ்டினேட் என்று சொல்லுகிறார்களே, வித்துப்பெரட்டிவ் என்று சொல்லுகிறார்களே, அப்படியா நின்றிருப்பாள்? அழுது கொண்டே நின்றிருப்பாள். அந்த பெண்ணை தவிர அங்கு யாரும் இல்லை என்று நற்செய்தியாளர் சொல்லுகிறார். இயேசுவுக்கு தான் தெரியும், அவள் கண்களில் சாறை சாறையாக நீர் வந்திருக்கும். நான் முன்னாடி சொன்னேனே, அவர்கள் சொன்ன அந்த அக்யூசேஷனை விட அந்த கற்கள், சொல் என்ற கற்களால் கொல்லப்பட்டவள் இயேசுவினுடைய கருணை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக இப்போது இருக்கு. This episode is an excellent example for us to follow when we find ourselves reacting judgmentally or with an attitude of self-righteousness towards someone else's sin. We must remember how much God has forgiven us. None of us has any right
to throw stones on anyone. We are called to be ministers of reconciliation. இது யாராக, this applies to the Pope, it applies to me, it applies to a catechist, it applies to your children, everybody. We are called to be the ministers of reconciliation. அங்கே இயேசு என்ன செய்தார்? பெரிய கூட்டத்தை பார்த்து தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொண்டாரா? ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் வருகிறது. தந்தை அவர்களே ஒரு ஜட்ஜு தான் மதுரை உயர்மறை மாவட்டத்திலே. ஆனால் ஜட்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் கைண்டாக இருக்கணும், கண்டிஷனலாக ஜட்ஜ் பண்ண கற்றுக்கணும். கொஞ்சம் கைண்ட் அண்ட் கண்டிஷனல். கலடிஸ்கோப் பார்த்துருப்பீர்களே, கலடிஸ்கோப். ஒரு பொருளை ஒரு இந்த 3 கண்ணாடிக்குள்ளே போட்டால் அது எத்தனை படிமானங்களில் தெரிகின்றன. அதுபோல உண்மைகள் என்று நம்மிடம் சொல்லுகிற போது அதை கலடிஸ்கோப்பில் போட்டு பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆன் தி அதர் ஹேண்ட் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆன் தி அதர் ஹேண்ட். ஃபிட்லர் ஆன் த ரூஃப் என்று ஒரு படம் இருக்கிறது. ஃபிட்லர் ஆன் த ரூஃப். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஃபிட்லர்னா என்ன? வயலின், வீணை போடுகிறவன். ரூஃப் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இது போடுறதே சிரமம். இதை ரூஃபில் இருந்து போட்டால் எப்படி இருக்கும்? A fiddler on the roof. அந்த ரூஃப், அந்த படத்தினுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? ஆன் தி அதர் ஹேண்ட். நீ உன்னுடைய பார்வையிலே தான் பட்டதை சொல்லி கொண்டு இருக்கிறாய். ஆன் தி அதர் ஹேண்ட், ஃப்ரம் their perspective, from his point of view, from her background என்று நீங்கள் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இன்றையிலிருந்து இந்த அன்னையின் திருத்தலத்திலிருந்து உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் will not be judgmental, it will be kind and it will be conditional. It will be conditional. இன்குலாப் ஒரு சிறிய கதையை சொல்லியிருக்கிறார். இன்குலாப் என்ற பெரிய எழுத்தாளர் ஒருவனை பார்த்து கேட்கிறார், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இரவும் பகலும் என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? அவன் சொல்லுகிறான், நான் கண்ணாடி செய்து கொண்டு இருக்கிறேன் என்று. என்ன கண்ணாடி? நான் போட்டிருக்கிறேன் இந்த ஸ்பெக்டக்கிள். அதுவா? இல்லை, இது முகம் பார்க்கும் கண்ணாடி. எதை வைத்து செய்து கொண்டிருக்கிறாய்? இரவும் பகலும் இப்படி, வேற வேலையே இல்லையா என்று அவனை பார்த்து கேட்கிறார். இல்லை, எனக்கு வேலை இல்லை, நான் இரவும் பகலும் இதைத்தான் செய்கிறேன். நீ என்ன உலகத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டில் வாட்ச் ஃபேமஸ் இல்லையா? அதுபோல் பெல்ஜியம் நாட்டில் கண்ணாடி ஃபேமஸ். அதை விட பெரிய கண்ணாடியா தெளிவாக நீ செய்துவிட போகிறாய்? ஆமாம், அதை விட பெரிய சிறந்த கண்ணாடியைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று. எதை வைத்து செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த கண்ணாடி அப்படி என்ன ஸ்பெஷல் என்று கேட்கிறார். இன்குலாப். இன்குலாப். அதற்கு அவன் சொல்லுகிறான், நான் இரவும் பகலும் சேற்றையும் புழுதியையும் வைத்து இந்த கண்ணாடியை செய்து கொண்டிருக்கிறேன். சேற்றையும், டஸ்ட், புழுதி, டர்ட், புழுதியையும் வைத்து இந்த கண்ணாடியை செய்து கொண்டிருக்கிறேன். கண்ணீரினும் வியர்வையிலும் இந்த கண்ணாடியை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களெல்லாம் பார்த்தால் கலை அம்சம் நிறைந்தவர்களாக இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கத்தில் எவ்வளவு கண்ணீர் இருக்கும், எவ்வளவு கண்ணீர் இருக்கும், எவ்வளவு சேறு இருக்கும், எவ்வளவு டர்ட் இருக்கும். அவைகளை வைத்து நான் இந்த கண்ணாடியை செய்து கொண்டிருக்கிறேன். வியர்வையிலும் கருவறைகளிலும் இருந்து இந்த கண்ணாடியை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா இந்த கண்ணாடியில் ஒரு வித்தியாசத்தை நீ உலகத்திற்கு காட்டப்போ, இந்த கண்ணாடி பேசும் என்று சொல்றார். பேசுமா? கண்ணாடியா? இருப்பதை இருப்பது போல் காட்டுவது தான் கண்ணாடி. இந்த கண்ணாடி பேசுமா? அப்படி என்ன பேசும்? பேசும். எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் அநீதிக்கு எதிராக மானிடம் தலை நிமிர்கிறதோ அப்பொழுது இந்த கண்ணாடி பேசும். எப்பொழுதெல்லாம் இந்த பெண்ணுக்கு நடந்தது அநீதி, அதற்கு விட்னஸ் இல்லாமல் ஒரு பெண்ணை அழைத்து வந்து அந்த ஈவு இரக்கமில்லாமல் விமர்சனத்திற்கு மட்டுமே பேறு போன அந்த பெரிய அதிகாரிகள் இயேசுவிடம் நிறுத்துகிறார்கள். அப்பொழுது அந்த கண்ணாடி பேசும். நாம் அங்கு இருந்தால் நாம் பேச வேண்டும். பேசா மடந்தையாக இருக்கக்கூடாது. பாசிவ் ஸ்பெக்டேட்டர். நமக்கு அப்படி பேசாமல் இருந்தால் நமது 2 கண்கள், வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் கண்கள் அல்ல, புண்கள் என்று சொல்லுகிறார். புண், சோர்.
இட்ஸ் an injury. கண் இருந்தால் நீ பார்த்தால், காது இருந்தால் நீ கேட்டால், நடப்பதை நியாயம் என்று சொல் அல்லது நியாயத்துக்கு புறம்பாக இருக்கிறது என்று சொல். இல்லை என்றால் அவை புண், இருந்தும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறார். அந்த கண்ணாடி என்ன பேசும்? அன்பினில் ஆழம் கொள், ஆசையில் அளவு வை என்று பேசும். அன்பினில் ஆழம் கொள். கணவன் மனைவி, மனைவி கணவனை அன்பு செய், அதில் ஆழம் கொள். பெற்றோர்கள் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோர்களை அன்பு செய்யுங்கள். அந்த அன்பினில் ஆழம் கொள்ளுங்கள். ஆசையில் அளவு வை. பேராசை வேண்டாம், பேராசை வேண்டாம். ஆசையில் அளவு வை என்று இந்த கண்ணாடி பேசுமாம். பார்த்துக்கங்க. இயங்குதல் வாழ்க்கை, முடங்குதல் மரணம் என்று பேசுமாம். நல்லதோர் வீணையாக அல்லவா உன்னை செய்தேன், நலங்கட ஏன் புழுதியில் கிடக்கிறாய். உன்னுடைய நண்பர்களை பார், அவர்களே உன்னை மிஸ்லீட் பண்றவர்களாக இருக்கிறார்கள். நல்லதோர் வீணை செய்தேன், நலங்கட ஏன் புழுதியில் கிடக்கிறாய் என்று அந்த கண்ணாடி பேசுமாம். ஈன்றோருக்கு நன்றி செய் உன்னை பெற்றோர்களே, ஈன்றாளுக்கு மேல் கடவுளும் இல்லை என்பது நான்மணி கடிகை. ஈன்றாளுக்கு மேல் கடவுளும் இல்லை. ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மரியாள் மட்டும்தான் தான் ஈன்றவனை கடவுளாக ஏற்றுக்கொண்டவள், தான் ஈன்றவன் கடவுள் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டவள். மற்றபடி ஈன்றாளுக்கு மேல் கடவுளும் இல்லை என்று அது கண்ணாடி பேசுமாம். அந்த கண்ணாடி எங்கே கிடைக்கும்? இந்த வேளாங்கண்ணியில் தான் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நீங்கள் வாங்க இருக்கிறீர்களே நற்கருணை, அந்த நற்கருணையின் வழியாக கிடைக்கும். எனவே இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் சொன்ன இந்த காரியங்களை மனதில் இருத்தி கொள்ளுங்கள். ஜட்ஜ் பண்ண வேண்டிய நேரம் வரும். எல்லோருமே உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்பார்கள். கேட்கிற போது அந்த ஃபிட்லர் ஆன் த ரூஃப் என்ற அந்த திரைப்படத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆன் தி அதர் ஹேண்ட் என்று பேச கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு திரைப்படம், எனக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் அதை நான் மென்ஷன் பண்ணிவிடுகிறேன். அந்த படம் நாவலாக முதலில் எழுதப்பட்டது, அதன் பிறகு அது சினிமாவாக எடுக்கப்பட்டது. லெஸ் தேன் ஜீரோ, லெஸ் தேன் ஜீரோ, எல்லிஸ் என்பவர் எழுதியிருக்கிறார், பிரெட் எல்லிஸ். அது என்ன தெரியுமா? அந்த திரைப்படம் உலகத்திலே பணக்கார குடும்பங்களில் இருக்கின்ற பிள்ளைகளின் இம்மாரல் லைஃப், அறவாழ்வில் பிறழ்ந்து வாழ்ந்த வாழ்க்கையினுடைய எக்ஸாம்பிள்ஸை அவர் அப்படி எழுதியிருக்கார். லெஸ் தென் ஜீரோ, ஜீரோ இருக்கு இல்லையா, லெஸ் தென் ஜீரோ, சைஃபருக்கு கீழே. யார்? உலகத்திலே லாஸ் ஆஞ்சலஸ் பகுதியிலே இருக்கின்ற மிகப்பெரிய பணக்காரர்களின் பிள்ளைகள் 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, இந்த பிள்ளைகளின் அறப்பிறழ்வுகளை வைத்து எடுக்கப்பட்ட அந்த படம். அது அங்கே நடந்தது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்காதீர்கள். நமது குடும்பங்களிலும் நடக்கிறது, நமது நாட்டிலும் நடக்கிறது. எனவே இதற்காக நாம் இந்த ஆரோக்கிய தாயிடம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.